எழுதி வச்சுக்கோங்க. நான் வந்த இடம் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியில் இருந்தேன், அந்த கட்சியில் உறுப்பினராக இருந்தேன். நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் அவங்களுடைய 7.5% ஓட்டு 37 சரி 38-40 லட்சம் ஓட்டு உடஞ்சி 10 லட்சமோ 15 லட்சம் ஓட்டாக உடஞ்சி உழல்ல. அதுக்கான காரணம், முழு காரணம் யாராக இருப்பாங்கன்னா ஒரே நபர் தான், சாட்டை துரைமுருகன். இன்னைக்கு நீங்கள் ஒட்டுமொத்த ஒரு தலைமுறையினை, ஒரு ஜெனரேஷனையோ, ஒரு தலைமுறை, ஒரு யங்ஸ்டர்ஸையோ நீங்கள் ஒரு வெறுப்பை சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க. இந்த கட்சியிலேருந்து வெளில வந்து எல்லாருமே, என்ன சக நண்பர்கள் எல்லாருமே பேசின ஒரே விஷயம், நாம் தமிழர் கட்சி கம்ப்ளீட்டாக திமுகவுக்கு ஒரு 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 எப்படி சொல்கிறது, இந்த ஜால்ரா அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்னோட கேள்வி ஒன்றே தான். நீங்கள் ஒரு வீடியோவில் பதிவிட்டுருந்தீங்களா சார்? அதாவது என்னன்னா, என்னையும் என் குடும்பத்தையும் என்னை பற்றி அந்தளவுக்கு டிவிக்காரன் பச்சை எழுதுறான். நீ அவன் கட்சியோட சின்னத்தை மடக்கூதிகள்னு சொன்னால் அவன் எழுதாமல் வேற என்னையா பண்ணுவான்? ரஜினிகாந்த் அவர்களையும் அவரோட குடும்பத்தையும் அவரோட பொண்ணையும் அந்தளவுக்கு விமர்சித்த ஒரே கட்சினா இந்த நாம் தமிழர் கட்சி. வருண்குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார்ல திருச்சியில், அவர் என்னென்ன பேசுனீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல, அவரோட குடும்பத்தை, அவரோட பிள்ளைகளை இதே நாம் தமிழர் கட்சி கொள்கை கூட்டம் தானே பேசுச்சு. எனக்கு புரியலை. அதாவது உங்களுக்கு வந்தால் ரத்தம், அவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா?